ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை ஈஸ்ட் எடுத்து அது லூக்வார்ம் வாட்டர் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு மசாலா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு பெரிய ஆனியனை குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே நான் 2 பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் போடலாம். பட் பெல் பெப்பரில் வந்து அதிக ஃபைபர் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க. இது கூட என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா பெப்பர் அண்ட் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு நான் 3 ஹார்ஸ் முன்னாடியே வந்து நான் மேரினேட் பண்ணிட்டேன். ஏன் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ தான் அந்த சிக்கன் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இது கூட நான் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் அண்ட் கார்லிக் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி சுண்டை வற்ற வச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை வந்து பிணைய ஆரம்பிக்கலாம். ஸோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. அதில் வந்து நான் ஒரு பெரிய கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு. ஸோ நீடிங் முடித்ததுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ப்ரூஃபிங்க்கு விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு நல்ல ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பன் சைஸில் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இவ்வளோ பெருசாக ரோல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் சென்டரில் ஃபில்லிங் வைக்க போகிறேன். ஸோ சென்டரில் ஃபில்லிங் வச்சுட்டு நார்மலாக ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த சைடில் உள்ள ஃபோல்டிங் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கட் கொடுத்து கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணுறேன். ஸோ சென்டரில் அது கூடவே வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சீஸ் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. பட் சீஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீஸியாக உள்ள சிக்கனோட ஜூஸி சிக்கனோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் நார்மலாக வந்து மடக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ கட்டை வந்து சிங்கிளாக வந்து தனித்தனியாக எடுத்து கட் பண்ணுறப்போ ஒரு நல்ல டிசைன் வரும். ஸோ அது ஒரு சென்டரில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி கலர் வந்து அல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் க்ரீனில் வந்து நான் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நல்லா வந்து வச்சுருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் பன் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.